Good morning students. Welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about motion of connected bodies in horizontal motion. So now I am going to teach you for the vertical motion. Vertical motion means what? The two objects will be there. So it's moving in one position to the another position. It's rest to the motion. Okay. So ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னும் போது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டு மோஷன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மோஷன் மீன்ஸ் வாட்? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது சடனாக. ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் அ மோஷன். ஓகே. ஸோ இந்த மோஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டல் வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆகுதா இல்லை வெர்டிக்கல் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஹரிசாண்டல் மூவ் ஆகும்போது அதுக்கு வந்து இன்ஃபினிட்டியாக வந்து நம்மளுக்கு மோஷன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமலே அதோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். பட் வெர்டிக்கலாக மூவ் ஆகும்போது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுப்போம். ஓகேவா? ஹியர் வி டேக்கன் அஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ த மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் த ஃபோர்ஸ் வில் பி அப்ளை. இட்ஸ் கனெக்டட் அஸ் அ ஸ்டிங். ஓகே, ஒரு ஸ்டிங்கால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை. ஸோ இட்ஸ் அப்ளை த வெர்டிக்கலி அண்ட் ஹரிசாண்டலி ஆர் அலாங் அ இன்க்ளைன் பிளேன். ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ ஒரு ஆப்ஜெக்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ப்ரொடியூஸ் த டென்ஷன் T in the string which affected the acceleration on a extent. Let us discuss the various cases in the same. So the case 1 will be taken as a vertical motion. So here taken as the pulley of two objects. So first object we taken as M1, second object taken as M2. Okay. So இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்மே ஒரு தனித்தனி மாஸ் இருக்கும். ஓகே. இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் பார்க்கும்போது மாஸ் வந்து இட்ஸ் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஓகே. ஸோ இட்ஸ் லெஸ் தென் தட். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த மாஸ் அதிகமாக இருக்கோ அது வந்து நம்மளுக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில், அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்க டைரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இது ஆகும்போது M2 வந்து அப்வர்டாக வந்து மூவ் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இதோட மாஸ் வந்து கம்பேர்ட் டு M2 இது அதிகமாக இருக்குது. ஓகே, M1 அதிகமாக இருக்குது. ஸோ வி டேக்கன் அஸ் மாஸ் M1 அண்ட் M2. இட்ஸ் டவுன்வர்டில் என்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். வி டேக்கன் அஸ் M1G அண்ட் M2G. ஸோ நம்மளுக்கு டவுன்வர்டாக ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து டென்ஷன் கெயின் ஆகும். ஓகே. ஸோ த டென்ஷன் இஸ் கெயின் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓகே. ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் அ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நம்ம செகண்ட் லா வந்து அப்ளை பண்ணுறோம். இதில் அப்ளை பண்ணும்போது F total, the force will be applied, so is equal to mass and acceleration. So F total is equal to ma. ஸோ Tj will be taken. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன எடுக்கிறோன்னா வெர்டிக்கலில் எடுக்கிறோம். ஸோ வெர்டிக்கல் மீன்ஸ் வாட்? இட்ஸ் அ y axis. ஓகே. y axis மீன்ஸ் டேக்கன் as a vector form of j vector. நம்ம x axisல எடுக்கும்போது அது i வெக்டார்னு எடுத்துப்போம். இங்கே வந்து y axisல எடுக்கும்போது j வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ we taken as a t is the tension. The tension j is j cap will be taken plus m2g. ஓகே. ஸோ minus j will be taken. எதனால்? டென்ஷன் அப்வர்டாக ஆகுதுனால நம்மளுக்கு ஆப்போசிட் டு த ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு கிராஃப் டயக்ராமில் பார்க்கும்போது ஒய் ஆக்சிஸ் ஆப்போசிட்டாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? மைனஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லி எடுத்துப்போமா? ஸோ த வெக்டார் ஃபார்ம் வில் பி டேக்கன் அஸ் மைனஸ் ஜே கேப். ஸோ இஸ் ஈக்குவல் டு M2A ஜே கேப். ஸோ டிஜே வில் பி டேக்கன், இட்ஸ் அ மைனஸ். ஸோ இந்த மைனஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ மைனஸ் M2GJ. ஓகே. ஸோ இஸ் ஈக்குவல் டு M2AJ. ஸோ ஜே கேப் வில் பி டேக்கன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மைனஸ் இல்லை. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டி மைனஸ் M2G இஸ் அ ஹோல் ப்ராக்கெட். ஹோல் ப்ராக்கெட்டில் நம்ம எடுத்துக்கிறோம். காமனாக ஜே வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு M2AJ. ஜே அண்ட் ஜே வில் பி கேன்சல் அவுட். ஸோ டி மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M2A. ஸோ கிராவிடேஷன் இஸ் ஈக்குவல் டு த அக்லரேஷன். ஸோ டி மைனஸ் கிராவிடேஷன் இஸ் ஈக்குவல் டு த அக்லரேஷன். நம்மளுக்கு டென்ஷன் மைனஸ் கிராவிடேஷன் வந்து என்னவா கிடைக்குது? நம்மளுக்கு அக்லரேஷனாக கிடைக்குது. ஸோ M2 வில் பி டேக்கன். ஸோ இந்த டோட்டல் ஆஃப் மாஸ் வந்து நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னா M2 மாஸ்க்கு நம்ம டென்ஷன் எவ்வளோ அப்ளை ஆகுது, அக்லரேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே. இட்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ த நியூட்டன் செகண்ட் லா ஆன் த மாஸ் M. ஸோ ஹியர் த M2 வில் பி டேக்கன், ஹியர் M1 வில் பி டேக்கன். ஸோ த மாஸ் M1. So F total is equal to ma Tj j cap M1G. J will be taken cap M1A minus j cap. So T minus mg is a whole bracket. G நம்ம எடுத்துக்கிறோம் தனியாக. ஸோ அப்போ G and G will be cancel out. ஸோ இங்கே வந்து இந்த G வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? ஃப்ரண்ட்டில் மைனஸ் ஆகுது. ஸோ மைனஸ் G plus G will be cancel out. So T minus M1G is equal to minus M1A. So M1A is the acceleration of first mass. ஸோ இந்த மாஸ்க்கு நம்மளுக்கு டென்ஷன் எவ்வளோ ஆகுது? நம்மளுக்கு வந்து அப்வர்டாக வந்து நம்மளுக்கு டென்ஷன் கெயின் ஆகுது. ஸோ அதனால் அப்வர்ட் டைரக்ஷன்றதுனால M1G is equal to A.
So x-axis by on both sides. So m1g minus t is equal to m1a is the second equation. So adding the first and the second equation. So t minus m2g will be taken. m1g minus t is equal to m2a m1a. Okay, so t and t will be cancelled out. So g நம்ம காமனா வெளிய எடுத்துக்கிறோம். m1 minus m2 is equal to a of m1 m2 வந்து நமக்கு காமனா இருக்கு இதுல. So a காமனா வெளிய எடுத்துட்டு m1 plus m2 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். So acceleration is equal to m1 minus m2 divided by g வந்து நமக்கு bracket இந்த சைடு போயிடுது. So m1 plus m2. Okay, so it's a third equation. So first two equation நம்ம add பண்ணும்போது இந்த a வந்து first நமக்கு வந்துடுது, m1 minus m2 வந்து மேலே போயிடுது. So if m1 is equal to m2 is equal to m. So in the whole m1 m2 நம்ம என்ன எடுத்துக்கிறோம், m அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். a is equal to 0. acceleration என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது இதுல. So the tension on both sides from the first equation, the t is equal to m2g is equal to m2. So here taken as m1 minus m2, it's divided by the m1 plus m2. So g will be taken. So here we taken as a continuation, the t is equal to m2, g is equal to m2 எடுத்துக்கிறோம் நம்ம. So m1 minus m2. So in the whole equation வந்து நம்மளுக்கு t ன்றது வந்து m2 ஓட ஈக்குவேஷனா வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அதே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா t minus m2g plus இந்த m2g ஓட ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஹோல் ப்ராக்கெட்டில் வந்து தனியாக எடுத்துக்கிறோம், g இந்த சைட் கொண்டு வந்து. ஸோ கிராவிடேஷனல் வந்து நம்மளுக்கு m2g வந்து 2m2g ஆகிடுது. ஸோ நம்ம காமனாக வெளியே கொண்டு, ஸோ m1 minus m2 இட்ஸ் டிவைடட் பை m1 plus m2. ஸோ 1 +ன்றதுனால நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். லாஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணாமல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது m1 plus m2 plus minus m1 minus m2. Okay, it's divided by m1 plus m2 வந்துது. So t is equal to, it's cancel out, m1 plus m1 minus வந்து cancel out ஆகுது. So m1 m2 divided by m1 plus m2, it's gravitation. So mass m ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வருது, m1க்கு acceleration vector is equal to, so m1 minus m2 divided by m1 plus m2 gj. Okay, so இப்போ m2க்கு ஈக்குவேஷன் எடுக்கும்போது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும். ஸோ a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m1 minus m2 இட்ஸ் டிவைடட் பை m1 plus m2. ஸோ எதனாலும் போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம அக்லரேஷன் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைனஸில் அக்லரேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ மாஸ் m1க்கு நம்ம பார்க்கும்போது, ஸோ m2க்கு பார்க்கும்போது m1 minus m2 வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அக்லரேஷனுக்கு. ஸோ வி டேக்கன் அஸ் அக்லரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த m1 minus m2, m1 plus m2, gj will be taken. So it's of the vertical motion. Okay, so horizontal motion ஓட continuation தான் இது. ஸோ நம்மளுக்கு horizontal motion வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டலாக மூவ் ஆகும்போது அதோட டென்ஷன் அண்ட் அக்லரேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி டிரைவ் பண்ணி பார்த்தோம். வெர்டிக்கல் மோஷனில் வந்து நம்மளுக்கு வெர்டிக்கலாக மூவ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டோட டென்ஷன் வந்து அப்வர்டில் இருக்கும்போது அதை நம்ம வெக்டார் ஃபார்மில் எப்படி சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து அதை டெரைவ் பண்ணலான்றதை பார்த்துருக்கோம். So next one we taken as the concurrent force under the Lemmies Theorem. Okay, concurrent force means what? So concurrent force means it's a collection of force. So நம்ம லாஸ்ட் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிலலாம் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இதுவில் வரும்போது அதை வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கு பர்டிகுலர் ஏரியா பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா கான்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். எதனாலனா நம்பர் ஆஃப் லைன்ஸ் it's meeting in some particular area. Okay, so we take on the collection of force is said to be the concurrent if the line of force it's act on a common point. So enna solranga, line of force will be it's act on a common point. It's illustrated the concurrent force. The concurrent force is a need not be is a same plane. If there is a same plane, the concurrent force as well as a coplanar force. So இது என்ன சொல்கிறோம், இந்த concurrent force நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்கிறோன்னா coplanar force அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். So it's meeting in this some particular direction. It's taken as a theta. The theta is the angle of 45 degree to 30 to the 45 degree. Okay, 30 degree ல இருந்து 45 டிகிரிக்கு வந்து அதோட ஃபோர்ஸோட ஆங்கிள் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தா 3 dimensional force. ஓகே, ஸோ 3 dimension வைஸ் நம்ம பார்த்துருப்போம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படி. ஸோ அந்த மாதிரி அந்த 3 dimension வைஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 3 coplanar and the concurrent force will be taken. So the force 1, force 2 and force 3. So it's taken as in the system of 3 concurrent coplanar force, it's a equilibrium. So இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா லெமிஸ் தியரம் அப்படின்ற தியரமில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இட்ஸ் a name of another name of coplanar. It's a collection of force. So concurrent force means what? It's a collection of force.
So let's take as a Lemmies theorem. If a system of 3 concurrent at the coplanar force is in the equilibrium. So in the equilibrium position, the Lemmies theorem states it's a magnitude of each force of the system is properly to since it's a sign of the angle between the other force. Okay, it's angle between the two other force. The constant is proportionally in same for all 3 force. Okay, so அதோட constant எப்படி இருக்கு? இது proportional-ஆ இருக்கு. எதுக்கு? மற்ற 3 force-க்கு இருக்கு. Let us consider the 3 coplanar and the concurrent force F1, F2 and F3 its act on the common point O. So அதோட center point நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா O அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். It's showing a figure. In this point is the equilibrium, the accordingly Lemis theorem. So நம்ம இந்த 3 force-க்கும் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு angle இருக்கும். Okay, so we taken as angle of sine. It's a theta is angle of sin theta. Okay, எதனால அப்படின்னா நம்மளுக்கு இந்த எல்லா டைரக்ஷனுமே வந்து ஒரு ஆக்சிஸ் வைஸ் மூவ் ஆகுது. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், another one வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ நம்ம மோஸ்ட்டாக இதை ப்ராடக்ட் ஃபார்மில் எடுக்கும்போது சைன் தீட்டாவில் எடுப்போம். ஓகேவா? ஸோ வெர்டிக்கலாக நம்ம இந்த ஆக்சிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ we taken as sin is angle of alpha, beta and gamma. So sin alpha, sin beta and sin gamma will be taken. So in this Lemmies theorem, the magnitude of each force in a system since of the angle between the other 2 force. Okay, so நம்ம ஒரு ஃபோர்ஸோட மேக்னிடியூட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி சின்ஸ் த ஆங்கிள் ஆஃப் அதர் 2 ஃபோர்ஸ். நம்ம மற்ற 2 ஃபோர்ஸ்க்கு ஆங்கிள் வந்து அப்படி இருக்கும். ஸோ அப்படி தானே இருக்குது இங்கே நம்ம ஆங்கிள் பார்க்கும்போது. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி எடுக்கும்போது இதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துப்போம், இது ஒய் ஆக்சிஸ் எடுத்துப்போம், இல்லை வந்து இதை எடுத்துக்கலாம், இது ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இது Z ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆக்சிஸ் லைனில் வரும்போது நம்மளுக்கு வந்து இது என்ன ஆகும்? I வெக்டார், J வெக்டார் அண்ட் K வெக்டார் அப்படின்னு சொல்லி வருமா. ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? நம்மளுக்கு ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் ஆங்கிள் வில் பி டேக்கன். ஸோ எஃப் இஸ் அ மாடுலஸ் ஆஃப், இது மேக்னிடியூட் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம வந்து மாடுலஸில் எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு sin alpha. So sin alpha is the first equation. Next F2 is taken as sin beta. So sin beta is the second equation. நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து ஒரு ஆங்கிளுக்கும் வந்து F vector modulus of F வந்து நம்மளுக்கு வந்து ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். So F1 and the F2 will be taken as it's a gamma, and the F2 and the F3 will be taken as a alpha, and the F3 and F1 will be taken as beta form. So F3 is proportional to the sin gamma. Okay, so sin gamma is the third equation. So first one is நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இது வந்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இது ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட் ஃபார்மாக எடுத்துக்கிறோம். ஸோ வெக்டாரில் எடுக்கும்போது இட்ஸ் யூனிட் வெக்டார் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஃபார்மில் எடுத்துப்போம். மோஸ்ட்லி மேக்னிடியூட்லேருந்து நம்மளுக்கு வெக்டார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணிப்போமா. ஸோ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்மில் எடுத்துக்கிறோம். ஸோ கே இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் சைன் ஆல்ஃபா, சைன் பீட்டா அண்ட் சைன் காமா. ஸோ இட்ஸ் திஸ் எஃப் வெக்டார் இஸ் F1 will be divided by the sin alpha, and F2 will be taken as a beta form, and F3 will be taken as finally divided in the gamma form. So in this form it's taken as a 3 form of the Lemis theorem. So in the Lemis theorem la vandu namakku vandu directions 3 directions la vandu force vandu act agudha. And the 3 direction of the magnitudes and the angle of vector vandu nama consider pannirkom. So in this is a useful analysis, the force acting on the object which is as a statistic equilibrium. So this one is taken as a statistics equilibrium. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இட்ஸ் கன்சிடர் த செயின் ஆஃப் த மாடல்ஸ் இட்ஸ் ஹேங்கிங் ஆன் த 2 strings in showing the figure. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் will be taken as the downward gravitation force along the negativity in y direction. ஸோ நம்மளுக்கு ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டில் இருக்கும்போது அதோட நெகட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்? y ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு அப்வர்டில் மூவ் ஆகும். ஸோ இட்ஸ் ஆப்போசிட் டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். It's a negativity form of the mg. So the tension is along the 2 string. So நம்ம அந்த 2 stringோட tension எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு அந்த 2 string வந்து ஹேங் ஆகும்போது நம்மளுக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்போது அப்வர்ட் டைரெக்ஷனில் டென்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ the 3 forces are coplanar as the concurrent forces show in the figure. ஸோ இந்த லெமிஸ் தியரம் வந்து நம்மளுக்கு என்ன ஆங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆங்கிளும் வந்து நம்மளுக்கு 180 டிகிரியில் மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ 180 டிகிரியில் மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இட்ஸ் அ பை ஆஃப் த வேல்யூ ஆஃப் 180. ஸோ டென்ஷன் இஸ் டிவைடட் பை த சைன் 180 மைனஸ் தீட்டா அண்ட் டி டிவைடட் பை 180 மைனஸ் தீட்டா. ஸோ ஃபைனலி வி டேக்கன் அஸ் mg is divided by the sin 2 theta. Okay, so this is a final equation. என்ன? mg divided by
sin 2 theta. It's a final Lemmies theorem of the equation. Okay. ஸோ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து இப்போ நல்லா டெரைவ் பண்ணி பார்த்தோமா. ஸோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.